கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் தாம் செயல்பட நமக்காக காத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியுமா? ஆம், அவர் செயல்பட நாம் எழுந்து செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கோலியாத் இஸ்ராயேலரை பழித்துரைத்து மிக மோசமாக பேசிய போதிலும் இஸ்ராயேல் மக்களோ சவுல் அரசரோ பதிலே சொல்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டனர் என்று நாம் படிக்கலாம். ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, 40 நாட்கள் இப்படி நடந்தது என்று பார்க்கிறோம். இஸ்ராயேலரும் சவுல் அரசரும் பயந்து நடுங்கினார்கள். சரி, ஆண்டவர் ஏன் அந்த 40 நாட்களும் செயல்படாமல் அமைதி காத்தார்? ஆண்டவர் நினைத்திருந்தால் முதல் நாளிலேயே கோலியாத் வாய் திறக்கும் முன்பதாக அழித்திருக்க முடியும் அல்லவா? ஏன் அப்படி அழிக்கவில்லை? காரணம், நாம் எழுந்து செயல்பட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. தாவீது எழுந்து செயல்பட்ட போது தாவீதின் வலிமையால் அல்ல, தமது வலிமையால் ஆண்டவர் கோலியாத்தை வீழ்த்தினார். ஆண்டவர் நமக்கு எல்லா உரிமைகளையும் அதிகாரத்தையும் சிலுவையிலே வென்று நம் கைகளிலே தந்துவிட்டார். திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலே படித்தோம் என்றால், திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் அவர்களே செயல்படுத்த ஆரம்பித்தார்கள். அதுபோல நாமும் எழுந்து செயல்படுவோம். நமக்கு எதிராக நிற்கிற எல்லா போராட்டங்களையும், குறைவுகளையும், நோய்களையும், சூழ்ச்சிகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நம் அதிகார வார்த்தைகளால் வென்றெடுப்போம். நாம் தோற்றுப்போக காரணமே அதிகாரம், ஆட்சியுரிமை நம் கைகளில் இருக்கிறது என்பதையே அறியாததால் தான். பெரிய கோலியாத்தை வெல்ல தாவீதை வலிமைப்படுத்தியவர் என்றும் நம்மை வலிமைப்படுத்த ஆவலாயிருக்கிறார். நாம் வென்றெடுப்போம் அவருடைய வலிமையால். ஆமேன்.